ஜேவிசியினுடைய எக்ஸிட் போல் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை பார்க்கிறோம். திமுக கூட்டணிக்கு 75 90 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 128 147 இடங்களும், தாவேகாவுக்கு 8 15 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஜேவிசி எக்ஸிட் போல் சொல்கிறது. நாம் தமிழருக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத ஜேவிசி எக்ஸிட் போல் சொல்கிறது. பிரியன், இந்த நம்பர்ஸையும் சேர்த்து நம்ம பேசலாம். இல்லை, லாஸ்ட்டு 1 வீக்காக ஒரு பெரிய ஒரு ஹைப் போலிங் டேட்டுக்கு அப்புறம் ஏதோ வந்து டிவிக்கே வந்து 40% எடுத்து தனித்தே ஆட்சி அமைப்பாங்கன்ற அளவுக்கு பார்க்குறவங்கெல்லாம் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். ஆட்டோடைய கேட்டான்னு சொல்கிறாரு, 80 வயசு தாத்தாவை கேட்டாலும் சொல்கிறாரு, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். என்னையா இவ்வளோ பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? அப்போது நிச்சயமாக அவர் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 35% ஓட்டு வாங்கணுமே அவருன்னு நினச்சா, இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது அவர் அதிகபட்சமாக 24 சீட்டு வாங்குற மாதிரி இருக்குது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்காரு. அதுக்கு மேலே போகிற மாதிரி தெரியல. வேற எங்கேயும் வந்து பர்சன்டேஜ் நீங்கள் போடலை. போடாதனால இப்போ இருக்கிறத பார்க்கும்போது 15% தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து தாவேகா ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணிட்டாங்களான்னா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக தன்னுடைய 2வது பொசிஷனை மெயின்டைன் பண்ணி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட சராசரியா அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நம்பர் யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பீப்புள்ஸ் இன்சைடினுடைய எக்ஸிட் போல் நம்பர்ஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். திமுக கூட்டணிக்கு அவர்கள் 122 140 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 60 70 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தாவேகாவுக்கு இவங்க ஒரு ஹையஸ்ட் நம்பர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 30 40 இடங்கள் வரை தமிழக வெற்றி கழகம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பரை பீப்புள்ஸ் இன்சைட் கொடுக்குது. நாம் தமிழர் கட்சி 4 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் இன்சைடினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது. பிரியன், எப்படி இந்த நம்பர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு? இந்த நம்பர் கொஞ்சம் தாவேகா சொல்லியிருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் ஓரளவுக்கு பிரதிபலிக்கிற மாதிரியான நம்பர்ஸை இந்த பீப்புள்ஸ் இன்சைடு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து விஜய் எடுப்பாரா இல்லையான்னு இருக்கிறதுனா அவர் 30%க்கு மேலே ஓட்டு அவர் வாங்கி ஆகணும். கண்டிப்பாக வாங்குவாரா இல்லைன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் அது ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருந்த நிலைமையில் தன்னுடைய அந்த எதிர்கட்சின்ற ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஓட்டு வங்கியை வந்து அவர் இன்னும் தொடர்ந்து வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமா கவனிக்கத்தக்கதா ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே ரவீந்திரன், இது பீப்புள்ஸ் இன்சைடினுடைய இந்த நம்பர் கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்த்த அந்த 2 நம்பர்ஸ்ல இருந்தும் இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கா? இது எப்படி இந்த மாதிரி சீட் கன்வர்ஷன் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அவங்க வந்து நார்த் இந்தியன் போல்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்டேட்டில் பீகார் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் வந்து அந்த ஒரு ஏரியாவில் சீட் வரும், அந்த மாதிரிப்பட்ட தன்மைக்குள்ளே வச்சு கிடைக்கிற ஓட்டின் அடிப்படையில் வந்து அந்த சீட்டை அவங்க கன்வெர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ சீட் கன்வர்ஷன் அவங்க சயின்டிஃபிக்காக பண்ணலை. தாவேகாவுக்கு சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்னா டிஎம்கே சீட் தான். இது என்னோட இந்த கருத்து வந்து ரிசல்ட்டில் பார்த்துக்கலாம். தாவேகா சீட் கன்வெர்ட் கூடிய அளவுக்கு எடுத்துட்டாங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் சீட் தான். மீண்டும் கடந்த கால தமிழக அரசியல் களப்படி பார்த்தா அண்ணாமலை, சீமான், இவர் கமலஹாசன், தினகரன் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பை தான் வீக்கன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் 4 சீட்டு வரணும்னா எடப்பாடியை வீக்கன் பண்ணாதான் அவர் வர முடியுங்க என் கருத்து. அதே மாதிரி தாவேகாவும் அந்த களத்துக்குள்ள தான் இருக்குது. அப்படின்னா பலமான அணியாட்டு தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து 40-45 விழுக்காடு வாக்கெடுத்து ஸ்வீப் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குங்கிறது நான் மீண்டும் ஆணித்தரமா சொல்றேன். சரி, மற்ற நிறுவனங்களினுடைய முடிவுகளும் ஜேவிசி எக்ஸிட் போலினுடைய நம்பர்ஸை நம்ம பார்த்தோம், அதையும் ஒரு முறை பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு 75 90 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னும், அதிமுக கூட்டணிக்கு 128 147 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும், தாவேகா 8 15 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாம் தமிழருக்கு இடங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு ஜேவிசி எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஓட் வைப்ஸ்னுடைய நம்பரை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு நம்பராகவும் ஜேவிசி எக்ஸிட் போல் இருக்கு. நம்ம கடந்த கால கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற மாநிலங்களை பார்த்தோம், மேற்கு வங்கம், கேரளா பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணி அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு யூனிஃபார்மிட்டி பார்த்தேன். இவங்க இதே நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, சில காலங்கள் 2-3 ஃபேஸாக சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. அதுவும் இதுவும் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. பல அமைப்புகள் எடுத்த இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டஃப் ஃபைட்டுன்னு முன்பு சொன்ன அதே நிறுவனங்கள் நம்பர்ஸ்ல பெருமளவு மாற்றம் வரலங்கிறீங்க. அப்போ அது எக்ஸிட் போலும் கருத்து கணிப்பு ஒரே மாதிரி இருப்பதுக்கு என்ன அவங்க என்ன சாம்பிள் எடுத்தாங்கிறதுக்காக தான் பார்க்க. என்ன மாதிரியான சாம்பிள் எடுத்திருக்காங்க, எந்த ஏரியாவில் எடுத்திருக்காங்க, அர்பனா
அர்பன் அதிகமா, ரூரல் அதிகமா, இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் இருக்கு. இவங்க எடுக்கிற சாம்பிள் அடிப்படையில் தானே இது எக்ஸிட் போலோ ஒப்பீனியன் போலோ அமையும். ஆகையினால அது ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான அவங்க எடுக்கிற சாம்பிள் அடிப்படையில் நம்ம யாரையும் குறை சொல்லலை. அவங்க என்ன மெத்தடாலஜி கடைபிடிச்சாங்கிறது மெல்ல தெரிய வரும். அப்போ ஆனால் சார் சொன்ன மாதிரி ஓட் கன்வர்ஷன் இது சீட் கன்வர்ஷன் பர்சன்டேஜில் இது மாறுறதுன்னா அது பெரிய விஷயம். அது அப்படி இருக்கும்போது அண்ணா திமுகக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஜேவிசி போலங்கிற வியப்புக்குரிய பர்சன்டேஜ்னால பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கணும். சரி, மற்ற நிறுவனங்களுடைய நம்பர்ஸையும் நம்ம ஒரு முறை பார்த்துட்டு இன்னொரு முறை தொடர்ந்தா சரியா இருக்கும். இல்லை, ஜேவிசியோட பர்சன்டேஜ் ஒப்பிட்டு எஸ். குறிப்பாக இப்போ ஜேவிசியில் இந்த நம்பர்ஸ் இந்த சீட் கன்வர்ஷன் சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. இல்லை, அதாவது வந்து ஜேவிசிக்கும் ஓட் வைபுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஓட் வைப் வந்து ஒரு நெக் அண்ட் நெக் போட்டியில் போயிருந்துருக்கு. ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது வந்து டிஎம்கே நெக் அண்ட் நெக் போட்டியில் கொடுக்குறாங்க. இவர் வந்து கிளியர் மெஜாரிட்டி ஏடிஎம்கே கொடுக்குறது ஜேவிசி வந்து கிளியர் மெஜாரிட்டி. பட்டு எல்லா கருப்பு நிறுவனங்களும் கடந்த காலத்தில் கொடுத்தது பல்வேறு நேரங்களில் தவறாக போயிருக்குது. சில சமயம் ரைட்டாகவும் போயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு நியர் கரெக்ட்னஸுக்கு போயிருக்கோம். பட்டு ஜேவிசியோட கடந்த கால தமிழ்நாட்டை பற்றின விஷயங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இது வந்து ஜேவிசியோட இந்த பர்டிகுலர் இது வந்து கணிப்பு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. பட் மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து திமுகவுக்கு எட்ஜு கொடுத்தது, அதிமுகவுக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ஃபிகர் கொடுத்ததெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்பும்படியாக இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த நம்பர் சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறதோ அல்லது நம்ம வாக்கு சதவீதமாக பார்த்ததோ யாரை அதிகமாக தாவேக்கா டிஸ்டர்ப் பண்ணுது, யாரை ரொம்ப சேதாரப்படுத்துகிறார் அப்படிங்கிறது இந்த நம்பர்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது தாவேக்கா